அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 டேஸ் சீரியல் ரிவ்யூ பார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை புதுசாக வந்திருக்கிற ஆதி கனக துர்கா அம்மனை பிடிக்குமா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் நம்ம எதிர்பார்த்த அந்த தருணம் இதுதாங்க. எப்படியும் ஒரு பாம்பு உருவத்தில் நம்மளோட கௌரியை கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி இன்றைக்கி அந்த பாம்பு ஸ்டேட்டாவில் போட்டு அந்த பொண்ணை வந்து பழைய ஃப்ளாஷ்பேக்காக போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியலில் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. மறக்காமல் எபிசோட் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன நடந்திருக்குன்னா, நம்மளோட ஜமீன், பெரிய ஜமீன், பழைய ஜமீன் வந்து சாமி கும்பிட்றதுக்காக ஊர்க்காரங்களை மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. அப்போ வந்து கொள்ளைக்காரங்க அவங்கக்கிட்ட இருந்த நகை, காசு, பணம் எல்லாம், சாமியோட நகை எல்லாமே திருடிட்டு போயிட்டாங்க. அந்த அப்போ வந்து நம்மளோட கௌரி பாப்பா மாதிரி ஒரு அதாவது கௌரி பாப்பாவே கொண்டு வந்துட்டாங்க ஃப்ளாஷ்பேக்கு. நம்மளோட கௌரி பாப்பா மேலே அம்மன் வந்து இறங்கி, அந்த ஆதி கனகதுர்கா அம்மன் வந்து அந்த பொண்ணு மேலே இறங்கி, அந்த பொண்ணு மேலே இறங்கின அம்மன் வந்து சில வாக்கெல்லாம் கொடுத்துச்சு. இனிமேல் வனத்துக்கு நீங்கள் எங்கனை தேடி வராதிங்க, நீங்கள் படுற கஷ்டம் எனக்கு தெரியுது, அதனால் நான் ஊருக்குள்ளே வரேன், என்னோடய உபசக்தியான கனகதுர்கை அம்மன் வந்து உங்களுக்கு காட்சி தந்து உங்களுக்கு ஊருக்குள்ளே ஊரையும் அந்த ஜமீனையும் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு பஞ்சபூதத்தில் ஒன்றான பூமியோட சக்தியான மண்ணை, ஒரு பொடி மண்ணை வச்சு நான் எடுத்து கொடுக்குறேன், இந்த மண்ணை வச்சு நீங்கள் அங்கே ஆலயம் எழுப்புங்க, ஐம்பொன் சிலையை நிறுவுங்க, 6 வேளை பூஜை பண்ணிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் வர அந்த அளவுக்கு என்னோடய உபசக்தியான கனகதுர்கை அம்மன் வந்து உங்களுக்கு வந்து காவலாக இருக்குவான்னு சொல்லிட்டு அந்த அம்மன் வாக்கு கொடுத்துருக்குது. அதே போல் நம்மளோட பெரிய ஜமீனும் எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி ஆலயத்தை எழுப்பி கோயிலையும் நிறுவி அங்கே சாமியோட சக்தியும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்மளோட அதுக்கு பின்னாடி வந்த வீணா போன இந்த ஜமீன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடையப்பன் அந்த சிலையை திருடி விற்றுட்டார். இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்போ நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மற்றும் அசோக் வந்து நம்மளோட துர்காத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் துர்காவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.